யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. பாரா, நம்ம வந்தது கூட தெரியாம மேடம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. மகமா சாந்தி பாட்டி, அவ தூங்கிட்டு இருக்கா. நீங்க போங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அட ஆமா, சாரி தம்பி. ஆமா, நீங்க இப்ப வந்தீங்க? தம்பி பார்த்து, அவங்க அம்மா பக்கத்துல தான் போயிருக்காங்க. வந்தா அவ்வளவுதான், உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. இனிமே அவங்க கொடுமை நம்ம கையில. அப்புறம் இன்னொரு விஷயம், மகாவுக்கு அந்த பவுடர் கொடுக்காதீங்க. ஏன் தம்பி, அது கொடுத்தாதான் பாப்பா நல்லா தூங்கும். இல்ல பாட்டி, இதுக்கப்புறம் பால்ல கலந்து கொடுக்காதீங்க. ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லிருங்க. ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆனா இனிமே அதை கொடுக்க வேண்டாம். அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். அது மகாவுக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க தம்பி, நீங்க பாப்பா மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. அதனால எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால இதுக்கப்புறம் அதை கொடுக்க மாட்டேன். இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. சரிப்பா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு ஹே புட்டி, தூங்கும் போது ரொம்ப அழகா இருக்கடி. ஹே பொண்டாட்டி, உன் பக்கத்துல வரணும்னு தோணுது. ஆனா வரலாமா? சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய் தேவதை போலவே. ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, முழிச்சிட்டியா? ஆமா, வீட்டுக்குள்ள வந்து சும்மா தொந்தரவு தான் பண்றீங்கன்னு பார்த்தா இப்படி இறங்கிட்டீங்க. யுவன், இல்லடி பொண்டாட்டி, தூங்கும் போது வேற ரொம்ப அழகா இருந்தியா. அதான் கண்ட்ரோல் இல்லாம இல்லாம ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். கிஸ் பண்ணிட்டேன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஏய், அதான் நான் சொல்றேன்ல, தூங்கும் போது ரொம்ப அழகா இருந்தியா. அதான் கண்ட்ரோல கொஞ்சம் இழந்துட்டேன். ஓ, சரி சரி. சரி சரியா? ஹே பொண்டாட்டி, அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்ல? கோவலாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆனா அது என்னமோ தெரியல, நீங்க என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க தோணுது. பாரா, என்ன பண்ணாலுமா? ஐயோ ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல. இது சும்மா ஜஸ்ட் கிஸ் ஹக் அவ்வளவுதான். அப்ப ஓகே. அப்போ மறுபடியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்புங்க. என்னடி வாய்ஸே டல்லா இருக்கு? எப்பவும் வந்ததும் முறைச்சுக்கிட்டு கத்துவ, இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா பேசுற. நான் கிஸ் பண்ணும்போது வேற உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. ஃபீவரா? லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வாடி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா இப்ப வந்துருவாங்கல்ல, அவங்க கூட போய்க்கிறேன். ஏய், அவங்க எப்ப வருது, நீ எப்ப போறது? வா, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இப்ப வர போறியா இல்ல தூக்கிட்டு போட்டா? இப்படி எப்படி தூக்கிட்டு போயிருவீங்களா? என்ன, தூக்கிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறியா? நீங்க அவ்வளவு தைரியசாலிலாம் கிடையாது. சும்மா வாய்ஸ் அவளுக்கு தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஏய் வேணாண்டி, ரொம்ப சீண்டி பார்க்காத. ஒழுங்கா எங்கூட வந்துரு. இல்லனா நான் சொன்ன மாதிரி நிஜமா தூக்கிட்டு போயிருவேன். அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அப்படியா? எங்க தூக்குங்க பாப்போம். ஏய், நிஜமா தூக்கிடுவேண்டி. அதுதாங்க நானும் சொல்றேன், எங்க தூக்கிட்டு போங்க பார்க்கலாம். அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மை. ஓ செஞோரிட்டா, வரியா? பேசும் மெழுகு பொம்மை. பைக் வரைக்கும் ஏய், இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? தெரியலையே, காய்ச்சலா இருக்கா? அதான். ஆஹாஹா, அதுக்கு நான் ஆள் இல்லடி. இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆமா, மேடம் இது கடையில பல பிரச்சனையெல்லாம் மறந்துட்டீங்க போல. அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீங்க நிரூபிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாரா, இது எப்ப இருந்து? அது நேத்து எங்க அம்மாவை நீங்க மிரட்டும் போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுச்சு. அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்ப தப்பி ஏதோ அவங்க மேலதானே இருக்கு, அதனாலதானே பயப்படுறாங்க. அப்பாடா, இப்பவாவது என் பொண்டாட்டிக்கு புத்தி வந்துச்சே. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன தூக்கிட்டு போங்க உங்க பைக் வரைக்கும். ஏய் மகா,
அட என்ன மாமியாரே, எப்ப பார்த்தாலும் சிவ பூஜையில கரடி மாதிரி குறுக்க குறுக்க வரீங்க. டேய் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்குலாம்? ஒழுங்கா என் பொண்ணை இறக்கி விடுறா. உங்க பொண்ணா? என் பொண்டாட்டியாச்சே, நான் எப்படி இறக்கி விட முடியும்? அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டுறேன். டேய் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணுமா கூட்டிட்டு போக வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். இறக்கி விடுறா. ஏய் நீ என்னடி ஒய்யாரமா ஏறி இருக்கா? இறங்குடி. இல்லம்மா எனக்கு வேற உடம்பு சரியில்லையா, கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது. ஏய் நீ என்னடி இவன் கூட சேர்ந்துக்கிட்ட? இல்லம்மா நான் இவர் மேல அதே கோவத்துல தான் இருக்கேன். நீ கோவப்படுற லட்சணம் தான் நல்லா தெரியுதே. ஒரு அம்மாங்கிற மரியாதை கூட இல்லாம அவன் தூக்கி வச்சிருக்கான், நீ ஒய்யாரமா பதில் பேசிட்டு இருக்க. என்ன இறக்கி விடுங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. அட கொஞ்ச நேரம் சும்மா இருடி, நான் சமாளிச்சுக்கிறேன். டேய் அவதான் சொல்லிட்டாலே இறக்கி விட சொல்லி இறக்கி விடுறா. சரிங்க அத்தை, நீங்க வேற ரொம்ப கோவப்படுறீங்க, நான் இறக்கி விட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கவா? ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சாம். அப்பா சாமி நீ ஆணியே புடுங்க வேண்டாம். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டு போதும். என்னம்மா இப்படி பல்ட்டி அடிச்சிட்ட? அவன் ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போறான், கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். அது அந்த பயம் இருக்கணும். ஆடுடா ஆடு, எல்லாமே கொஞ்ச நாள் தான். என் புருஷன் மட்டும் இந்த லஞ்ச கேஸை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் உன் கதை சீக்கிரம் முடிச்சிருவோம். ஆண்டி கொஞ்சம் வலி விடுங்க. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணியாச்சு, நார்மல் ஃபீவர் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆனாலும் கொதிக்குது, நீங்க நார்மல் ஃபீவர்னு சொல்றீங்க? இவன் உன்னோட பாசம் எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக நான் பொய்லாம் சொல்ல முடியாதுல. இது நார்மல் ஃபீவர் தான், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும். என்னது இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாம் டாக்டர், இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், ஊசி போட்டா ரொம்ப வலிக்கும். 5 வயசு குழந்தைக்கு டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம், அதுவே தாங்குது, நீ தாங்க மாட்டியா? அப்படி இல்ல, ஆனா வலிக்கும். அட லேசா முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் உன் காலில் முள்ளு குத்துனதுல அந்த மாதிரி தான். இல்ல டாக்டர், முள்ளு குத்தும் போது நம்ம கிட்ட குத்த போறேன்னு சொல்லாதல. ஆனா ஊசி போடும்போது அவங்க ஊசி போட போறாங்க நமக்கு தெரியும், அதனால ரொம்ப பயமாவும் இருக்கும், வலிக்கும். சரி சரி, டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டாக்டர், நித்யாக்கு எப்படி இருக்காங்க? ஐ எம் ரியலி சாரி. அப்படி ஒரு விஷயத்துல ஏன் அப்பா சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் சாரி. இதுல நீ எதுக்கு சாரி சொல்ற? நித்யா இப்போ நல்லா தான் இருக்கா. அந்த பிரச்சனையில இருந்து அவ வெளியே வந்துட்டா. அவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பணம் கொடுக்க ட்ரை பண்ணாலே தவிர சாகணும்னு முடிவெடுக்கல. அந்த வகையில பார்க்கும்போது என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா போதும் உடனே செத்துறேன்னு போய் நிப்பாங்க. அப்படி இல்லாம என் பொண்டாட்டி அது தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அதுவே பெரிய விஷயம் தான். அதுவும் கரெக்ட் தான். நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாகணும்னு நினைப்பேன், ஆனா இப்ப நான் கொஞ்சம் மாறி இருக்கேன். நித்யாக்கா நல்ல போல்டான பொண்ணு தான். சரி நீங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் வரேன். சரிம்மா. சரிங்க டாக்டர், நான் வரேன். சரி இவன், இன்னும் காலேஜ் ஒரு 6 மாசம் தானே இருக்கு. ஆமா டாக்டர், அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஒர்க்கா தேடணும். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, நீ நல்லா படிக்கிற பையன், அதனால நிச்சயமா உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருந்தா கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ நீங்க சொன்னதே போதும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க டாக்டர். நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். நானே பில் பே பண்ணிக்கிறேன். என்னடி அப்பப்ப அண்ணியின் மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ கட்டின புருஷன் கூட கிளம்பி வர மாதிரி உங்க அம்மாவை நோஸ்கட் பண்ணிட்டு வந்த. இங்க வந்துட்டு நீ பில் பே பண்றேன்னு சொல்ற? அது அப்படிதான், என் மைண்ட் கொஞ்சம் மாறி மாறி வேலை செய்யும். இப்பவே எதுக்காக நீங்க எனக்காக செலவு பண்ணணும், அதான் யோசிக்கிறேன். ஓ மேடம், அப்படி யோசிக்கிறீங்களா? அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு 500 ரூபா தானே, நான் கட்டிட்டு வரேன். சரி நீங்க கட்டிட்டு வாங்க, எனக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். இவன் ஃபாலோ பண்ணி வந்துருவானோ? உனக்கு கொடுத்ததே ஒரு வேலை தான், அதை கூட உருப்படியா பண்ணாம வந்திருக்க. டேய் சாரிடா, பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அவனை பார்த்துருந்தாலும் பெருசா அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ணி வரலாம் வாய்ப்பில்லை. ஆமா, ஏதாவது தடைங்கிது நீ விட்டுட்டு வரலையே? மச்சான், அதுதான்டா எனக்கு பயமா இருக்கு. நான் அங்க ஒரு பில்லை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன், அதுல நம்மளோட அட்ரஸ் இருக்கு. உன்னெல்லாம் என் அசிஸ்டன்ட் சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. இப்படி ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்திருக்க, கண்டிப்பா இவன் நம்மளை தேடி வருவான். வருவான் இல்ல, வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் யாரு? தம்பி, நீ யாரு? இவ்வளோ நேரமும் என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, நான் யாருன்னு கேக்குறீங்க? அது அது வந்து தம்பி, நாங்க நாங்க உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோமா? என்ன வளர்ற? திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதேதோ வளரிட்டு இருக்கா. ஆமா, உன்னை யார் உள்ள விட்டா? சார் சார் பதறாதீங்க சார், நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
மகா வீட்டுக்கு ஆப்போசிட்ல நீங்க நின்னுட்டு இருந்தீங்க. உங்கள பார்த்துட்டு உடனே என்னால ஃபாலோ பண்ணி வர முடியல. அங்க அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. மகாவுக்கு என்ன ப்ராப்ளம்? அவ இப்ப நார்மலா தானே இருக்கா. நீங்க ஃபீல் பண்ற மாரி பேசுறீங்கன்னா, நிச்சயமா அவளுக்கு நீங்க வெல் விஷரா தான் இருக்கணும். ஆனா, என்னன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து யுவன், நாங்க 2 பேரும் சிஐடி ஆஃபீசர். ஒரு கேஸ் விஷயமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளதான். என்ன அப்படி பாக்குற? நம்பிக்கை வரலையா? சீச்சீ! அப்படிலாம் இல்ல. சிஐடி ஆஃபீசர்னா கேஸ் விஷயமா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா, மகாவ எதுக்காக ஃபாலோ பண்றீங்க? எனக்கு இப்போ இமிடியேட்டா தெரிஞ்சாகணும். இவன் சத்தம் போடாத. நான் உன்கிட்ட உண்மைய சொல்றேன். மறைக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் இந்த பக்கமா திரும்பி பேசுறீங்களா? ஏன்னா, உங்க முகத்தையும் நான் பார்க்கணும். அன்னைக்கு எனக்கு கால் பண்ணது நீங்க தானே? கல்யாணத்த நிப்பாட்ட சொல்லி. நான் கல்யாணத்த நிப்பாட்டலன்னு தெரிஞ்சதும், நீங்களே களத்துல இறங்கி என் கல்யாணத்த நிப்பாட்டியிருக்கீங்க. பழி மொத்தமும் என் மேல விழுந்திருக்கு. யுவன், நாங்க உன் நல்லதுக்காக தான் செஞ்சோம். எது? என் கல்யாணத்த நிப்பாட்டுறதா? ஐயையோ! இல்ல யுவன். நாங்க எதுக்காக செஞ்சோம்னா, யுவன், நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அஜய், சொல்லுடா. யுவன், மகா அவங்களோட குழந்தை இல்ல. என்னோட தங்கச்சி. இல்ல, எனக்கு புரியல. உங்களோட தங்கச்சினா, அப்போ நீங்க அவங்களோட பையனா? இல்ல யுவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அம்மா, அப்பா, என் அண்ணன், என் தங்கச்சின்னு ஒரு குடும்பமா அவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இவங்க 2 பேரும் எங்க குடும்பத்துக்கு இவங்க 2 பேரும் எங்க குடும்பத்துக்கு எதிரியா வருவாங்கன்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. நான் அப்ப சின்ன பையன். என் அண்ணனும் தான். அப்போ மகா கை குழந்தை. எங்க குடும்பத்தோட மொத்த சொத்தும், பூர்வீக சொத்து எல்லாமே மகா பேர்ல தான் எங்க தாத்தா எழுதி வச்சிருந்தாரு. அவளுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லா சொத்துமே அவளோட பேருக்கு மாறிரும். சொத்தோட மொத்த உரிமையும் அவளுக்கு தான். தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேரையும் தங்கச்சியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் நான் நம்புறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா, இதுல எதுக்காக ஏன் கல்யாணத்த நிப்பாட்டுனீங்க? யுவன், மகா ஒருவேளை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா, அவளோட சொத்து மொத்தமும் அவ பேருக்கும், அவ புருஷன் பேருக்கு தானே போய் சேரும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்த நிறுத்தினேன். ஒருவேளை உங்க 2 பேர் பேருக்கும் அது மாறிடுச்சுன்னா, அவங்க மகாவ இப்பவே கொன்றுவாங்க. ஆல்ரெடி அதுதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இவன அங்க பாதுகாப்புக்கு நிக்க வச்சிருந்தேன். உனக்கு கூட வீட நான் சேல் பண்ணது அதுக்காக தான். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. ஆனா நம்பாம இருக்கவும் முடியல. அவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்குமே அப்படிதான் தோணுது. மகாவ இவ்ளோ நாள் ஏன் கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு அதுக்கான காரணம் புரியுது. இதுக்கப்புறம் அவங்கள நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல யுவன், நீ அவசரப்பட்டுறாத. அஜயோட அம்மா அப்பா உயிரோட இருக்காங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நம்ம மூவ் பண்ண முடியும். நீங்க 2 பேருமே சிஐடி தானே? ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாமே. எவ்வளவோ கேஸ் நாங்க முடிச்சிருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல எங்களால அவ்ளோ சீக்கிரமா முடிக்க முடியல. அவங்க அப்பா அம்மாவ எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா இதுதான் உண்மை. நீ வேணா அவங்க அப்பா அம்மா வாட்ச் பண்ணி பாரு. அவ மேல இதுவரைக்கும் ஒரு துளி அன்பு கூட காட்டியிருக்க மாட்டாங்க. இவ்வளவும் பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேராசையால ஒரு குடும்பமே சிதைஞ்சிருக்கு. ஆமா யுவன், என் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்க குடுமி என் கையில. அவங்கள ஜெயில தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டல என் பேர் அஜய் இல்ல. கவலைப்படாதீங்க சார். இதுக்கு நானும் துணையா இருப்பேன். இதுக்கப்புறம் மகா என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். யுவன், நீங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அது உனக்கும் பிரச்சனையா முடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இருந்து கிளம்பு. ஆமா, எப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அதான் உங்க அட்ரஸ் நீங்க கீழே போட்டுட்டு போனீங்களே, அத வச்சுதான். அங்க அத நான் மிஸ் பண்ணும்போதே நினைச்சேன். நீ என் பின்னாடி வந்துருவேன்னு. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நினைச்சேன் காய போட்டேன்னு. சும்மா இருடா. யுவன், நீ கிளம்பு. அப்புறம் என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. தங்கச்சிக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். லைட்டா ஃபீவர் தான். நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வரத பாக்கும்போது எனக்கு மனசே பதறிடுச்சு. அதான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சார், உங்க ஃபேஸ இப்பவாவது ரிவீல் பண்ணலாம்ல? நான் தான் உங்கள ஆல்ரெடி பாத்துருக்கனே. இல்ல. நான் வரும்போது கூட மகா என்ன கிராஸ் பண்ணி தான் போனான். ஒருவேளை பாத்துருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஓ! நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்த எப்ப ஸ்டாப் பண்ண போறீங்க? என் அம்மா, அப்பா உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு யுவன். அவங்கள கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நான், என் அண்ணன், என் தங்கச்சி, அம்மா, அப்பான்னு எல்லாரும் ஒண்ணா இருப்போம். நிச்சயமா சார். அந்த நாள் சீக்கிரமாவே வரும். சரி, நான் மகாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். ம். சரி. பார்த்து பத்திரமா போ. அப்புறம் யுவன், இதுவரைக்காவது மகாக்கு யாரும் இல்ல. இப்ப அண்ணன்னு இவன் இருக்கான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. யுவன், நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. அவன் சும்மா கிண்டல் பண்றான். பரவாயில்ல சார், இருக்கட்டும். நான் வரேன். ஓ! பையன தனியா விட்டுட்டு இங்க பீரோ ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க? என்னோட கையல் தேடி தேடி அலைஞ்சு இவ்ளோ ட்ரெஸ் வாங்குனா. குழந்தைக்கு போட்டு பார்த்து ரசிக்கணும்னு தேடி தேடி வாங்குனது. அவ பார்க்க முடியாம போயிருச்சே. அத நெனச்சா தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
நீ இப்படியே நினைச்சிட்டு இருக்கறனால எதுவும் மாற போறதில்ல. அதனால மூடிட்டு போய் உன் பையனை பாரு. டேய், அக்கறை கூட உனக்கு ஒழுங்கா கட்ட தெரியாதா எருமை? ஆ, உனக்கு இந்த அக்கறைலாம் போதும். அவனுக்கு இப்ப எந்த ட்ரெஸ் போட்டு விடலாம்? இரு இரு, நான் செலக்ட் பண்றேன். ஓ, நீ செலக்ட் பண்ண போறியா? உன் மருமகன்னு வாய் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பல. இப்ப அவனுக்கு நீயே ட்ரெஸ் மாத்தி விடு போ. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. அவன் இத்துணூண்டா இருக்கான். அவன் கையெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. அவன் துள்ளி அழுகும்போது எங்க கீழ போட்டுருவான்னு பயமா வேற இருக்கு. ம், வாய் மட்டும் கிளி கிளி பேசு. என் மருமகன் வருவான், நான் பாத்துப்பேன். என்னமா பில்டப் கொடுத்த? இப்ப என்னடானா அவனை தூக்கறதுக்கே பயப்படுற. ஓ, நானும் ஓடி ஆடி விளையாடுற வயசுல குழந்தைங்கள பாத்திருக்கேன். ஆனா இத்துணூண்டு குழந்தைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு மட்டும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரு. எருமை. சரி வா, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு விடுவோம். அவன் வேற ட்ரெஸ் ஈரமாக்கிட்டான். என்னது ட்ரெஸ் ஈரமாக்கிட்டானா? அவன் பக்கத்துல எதுக்கு தண்ணிய வச்ச? அவன் தான் கை கால உதறி உதறி வீர் வீர்னு அழுகுறானே. அவன் பக்கத்துலயே கொண்டு போய் தண்ணி வைப்ப? அடக்கு இருக்கு பயலே. அவன் பக்கத்துல போய் நான் தண்ணி வைப்பனா? அவன் சுச்சு போயிட்டான்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்ல, பாத்ரூம் வேற போயிட்டான் போல. ஒரே ஸ்மெல்லு. ஓ, அதுதான் ஸ்மெல் அடிக்குதா? நான் கூட வருத்தத்துல நீ தான் குளிக்காம இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். சரி சரி, நீயாச்சும் உன் பையனாச்சு. நீ உன் பையனை பாரு, நான் அப்புறமா வரேன். ஏய் இரு இரு, எங்க ஓடுற? மருமகன் வாய் நிறைய சொன்னல, நீயே வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணு. ஐயோ மாம்சு, அதெல்லாம் நமக்கு வரவே வராது. குழந்தைய தூக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டேய் டேய் டேய், சமாளிக்காதடா. ஒழுங்கா வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணு. இல்லன்னா வச்சுக்கோ, அதை கழட்டிட்டு வந்து உன் மூஞ்சில எறிவேன். யோ யோ யோ, ஏன் படுத்துற? இப்போ வர போறியா இல்லையா? மாம்சு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் அப்புறமா வரேன். நீ வரலைனா என்ன? நான் உன்னை எடுத்துட்டு போவேன். எப்படி எப்படி? அக்கா பையனை தான் பையனா நினைச்சு வளர்ப்பேன்னு சொன்னல, வந்து டைப்பரை சேஞ்ச் பண்ணு. ஐயோ மாம்சு, எனக்கு விட்டுறியா? டேய், வார்த்தைக்கு வார்த்தை என் மருமகன் வருவான்னு சொல்லிட்டே இருந்தல. இப்ப இதெல்லாம் நீ பண்ணு. யோ, என் மருமகன் வருவான்னு சொன்னது உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. அதுக்காக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏண்டா, அக்கா குழந்தை என் குழந்தை மாதிரி என் குழந்தையாவே நான் பாத்துப்பேன்னு பில்டப்லாம் விட்ட. அது அதெல்லாம் நான் சொன்னதான். ஆனா மாம்சு புரிஞ்சுக்கோயா, இதெல்லாம் எனக்கு பண்ண வராது. மாப்ள, பண்ண வராதுன்னா கத்துக்கோ. யோ யோ யோ, நேரம் பார்த்து பழி வாங்குற. அப்படியே வச்சுக்கோ. பாத்தியா, என் பையன் கூட சிரிக்கிறான். சரி சரி, நானே பண்றேன். ஆறா, என் பையனுக்காக இந்த லெவலுக்கு இறங்கிட்ட. சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன், கொடு. இல்ல இல்ல, என் மருமகனை நானே பாத்துக்கிறேன். அப்படியா? அப்ப சரி, நீயே மாட்டி விட்டு. யோ யோ யோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்தா புடி. டேய் சூர்யா, நல்லா கவனிச்சுக்கோ உன் மாமனை. உன் மாமன் சும்மா வாயிலேயே வடை சுடுவான். ஆனா உனக்காக எதுவும் பண்ண மாட்டான். ஏய் என்ன, இப்பவே என் மருமகன் கிட்ட என்ன போட்டு விடுறியா? பின்ன என்னமா வடை சுட்ட? அக்கா குழந்தை என் குழந்தை மாதிரி நானே பாத்துப்பேன். அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். எப்பப்பா, என்ன பில்டப்? ஓ, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக இதான் எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் நான் எப்படி பண்றது? சரி சரி விடு, மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுக்காத. நார்மலா வை. எங்க இருந்து நார்மலா வைக்கிறது? உன் பையன் ஸ்மெல்லு எப்பா மணக்குது. எனக்கு எப்படி இது புதுசோ அதே மாதிரி தானே உனக்கு. நீ மட்டும் ஜாலியா நிக்கிற. ஒருவேளை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? டேய், கொன்று உன்னை, ஓடிடு. அதை இங்க கொடு, நான் மாத்துறேன். யோ யோ யோ, குழந்தை காலை பிடிச்சி என்னையா பண்ற? விடியா? டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. பாரு, அப்பாவும் பையனும் ஒரே கலர்ல ட்ரெஸ். டேய் குட்டி பையன், நீ எப்ப சிரிப்ப? உன் சிரிப்பு பார்க்கணும் போல இருக்கு. குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் சிரிக்கலாம் தெரியாது. ஏதோ அப்பப்ப தூக்கத்துல சிரிக்கும், அவ்வளவுதான். பாரு மாம்சே, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. டேய், குழந்தைய பத்தி எல்லாமே நெட்ல படிச்சு பார்த்தேன். அதை வச்சுதான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறேன். டேய் மருமகனே, சீக்கிரம் வளர்ந்து வா. மினி ஆதியா நீ மாறிடு. நம்ம பேரை பாரு. என்னோட நேம் ஆதி, உன்னோட நேம் சூர்யா. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், சூரியன். மாம்சு, நீ இப்ப கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கறனால ஒரு விஷயம் சொல்றேன். காலேஜ் சேர்மன் போஸ்ட் காலியா இருக்கு. அக்காக்கு அப்புறம் நீ தான் அதுல இருந்து பாத்துக்கணும். இல்ல ஆதி, அது சரிப்பட்டு வராது. இந்த வீட்டு வாரிசு நீ இருக்க, அதுவும் இல்லாம பெருசி இருக்கா. இதை தாண்டி மூணாவது மனுஷனா நான் சேர்மன் ஆகுறது அவ்வளவா நல்லா இருக்காது. இத்தனைக்கும் காலேஜே உங்க அம்மாவோட பேர்ல இருக்கு. ஓ, அக்கா போனதும் நீ மூணாவது மனுஷன் ஆயிட்ட. அப்படி இல்ல ஆதி, இந்த வீட்டு வாரிசு நீ இருக்கல, அதுக்காக சொல்ல வரேன். காலேஜ் கூட உங்க அம்மா பேர்ல தானே இருக்கு. அதோட நேம் வேணா எங்க அம்மாவோட தான் இருக்கலாம். ஆனா காலேஜ் கையிலக்காவோடது. சோ அது மேல மொத்த உரிமையும் உனக்கு தான் இருக்கு. நீ சேர்மன் ஆகுறது தான் சரின்னு தோணுது. பிரின்சிபலா யாரையாவது சூஸ் பண்ணலாம். நான் அரியர் கிளியர் பண்ணாலுமே அந்த போஸ்டிங்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு ஆள் எடுக்கலாம். சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நல்ல வேளை வந்தீங்க. உங்க பொண்ணு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி பிளேடு போட்டுட்டே இருக்கா. ஏய் லூசு, என்னடி பேச்சதெல்லாம் பிளேடு போடுறாளா? இல்லைங்க, ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை பேசி பேசி மொக்க போட்டுட்டே இருக்கா. அது யாரோ அஜயா, அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கா. ஏய், இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்டி. உனக்கு ஞாபகம் இருக்கா?
அன்னைக்கு கொச்சின்ல வச்சு கூட அஜய் தானே சொன்னான். யாரா இருக்கும்? கொச்சின்ல அவரை பார்த்து 10 நிமிஷம் கூட இருக்காது. அவரை பத்தி இவ்ளோ பேசுறானா அவங்க யாரா இருக்கும்? ஏங்க அது இல்லைங்க, அஜய்னு யாரையும் ஸ்கூல்ல மீட் பண்றா. அவ அதை உளரும் போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. ஸ்கூல்லையா? பேரண்ட்ஸ் இல்லாம வேற யாரையும் மீட் பண்ண அலோ பண்ணக்கூடாதே. நம்ம போய் என்னன்னு பாக்குறோம் நாளைக்கு. ஆமாங்க, முதல்ல ஸ்கூல்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். ஏன்னா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. நியூஸ் பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல. அதனால யாரையும் நம்ப முடியாது. நம்ம ஸ்கூல்ல போய் யார் என்னன்னு விசாரிக்கலாம். சரிடி. சரி, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? என் பொண்டாட்டிக்கு என்ன எப்பவுமே அழகுதான். அதுவும் இந்த சாரியில மேடம் ஆரஞ்சு பழம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆஹா, அப்புறம் அப்புறம் என்ன, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, சும்மாதான் கேட்டியா? சி, போகுங்க. ஹே பொண்டாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சாயங்கால நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு லோ ஹிப்ல சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீயா இப்படி கேட்பேன்னு எதிர்பார்க்கல. ஹலோ ஹலோ, நானெல்லாம் ஒண்ணும் கேட்கல. உங்களுக்கு வேணும்னா எனக்கு வேணும் தான், வா. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே, பெண்ணே நீ பெண்ணல்ல.